ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து யோனோ எஸ்பிஐ ஆப் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. நீங்க பயன்படுத்தக்கூடிய அந்த யோனோ எஸ்பிஐ ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சரியா வந்து ஒர்க் ஆகாது. நீங்க ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆகாது. அப்படி ஓப்பன் ஆகி உள்ள போனாலும் உங்களுக்கு அப்படியே உடனே பேக் வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்க வந்து யோனோ எஸ்பிஐ ஆப்ல எதனா ஒரு ஃபீச்சரை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து லோடிங் ஆகிட்டே இருக்கும். சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வராது. அதுக்கப்புறம் நீங்க வந்து யாருக்குன்னா மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதும் சரி, நீங்க பாஸ்வேர்டை நீங்க ரீசெட் பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு ஓடிபி எதனா வரும். அந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வர்றதுக்கு லேட் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஓடிபி வராது. இது போல பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சால்வ் பண்றது சொல்லிட்டு அதுக்கான சொல்யூஷனை நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, உங்களுக்கு வந்து யோனோ எஸ்பிஐ ஆப் வந்து சரியா ஒர்க் ஆகல அப்படின்ற பட்சத்தில் நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது உங்களுடைய மொபைல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து சரியா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணுங்க. மெயினா உங்களுடைய யோனோ எஸ்பிஐ ஆப் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன்ல எதனா ப்ராப்ளம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இது போல வந்து ஒர்க் ஆகாம போகும். அதனால உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷனை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து செக் பண்ணுங்க. ஓகே, நீங்க செக் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல்ல நீங்க வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய யோனோ எஸ்பிஐ ஆப்புக்குள்ள போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து கரெக்டா ஒர்க் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க ஒரு தடவை நீங்க பவர் ஆஃப் பண்ணி கூட ஆன் பண்ணி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நீங்க வந்து உங்களுடைய யோனோ எஸ்பிஐ ஆப்பை நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல போயிட்டு அப்டேட் வந்து பண்ணுங்க. சம்டைம்ஸ் நீங்க வந்து உங்களுடைய யோனோ எஸ்பிஐ ஆப்பை நீங்க அப்டேட் பண்ணாதனால கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது போல பிரச்சனை வந்து வரலாம். அதனால நீங்க வந்து அப்டேட் பண்ணிட்டு நீங்க போயிட்டு உங்களுடைய யோனோ எஸ்பிஐ ஆப்பை நீங்க ஓபன் பண்ணி பயன்படுத்தி பாருங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு வந்து சால்வ் ஆகல அப்படின்ற பட்சத்துல நீங்க அடுத்ததா என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல்ல நீங்க செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு இந்த செட்டிங்ஸ் பேஜை லைட்டா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. செட்டிங்ஸ் பேஜை லைட்டா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல ஆப்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் ஆப்ஸ் வந்து கிளிக் பண்றேன். ஆப்ஸ் கிளிக் பண்ணும்போது இதுல மேனேஜ் ஆப்ஷன் இருக்கு. மேனேஜ் ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க வந்து மேனேஜ் ஆப்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். நீங்க ஆப்ஸ் கிளிக் பண்ணாலே உங்களுடைய ஆப்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ இந்த ஆப்ஸ் எல்லாம் லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கடைசியா வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யோனோ எஸ்பிஐ சொல்லிட்டு அந்த ஆப் வந்து இருக்கும். இதுல யோனோ எஸ்பிஐ சொல்லிட்டு இருப்பாருங்க. அதை வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ இதை வந்து கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு யோனோ எஸ்பிஐ ஆப் இன்ஃபோக்குள்ள நீங்க வந்துருவீங்க. இப்போ இது வந்து பாருங்க, கீழே பாட்டம்ல கிளியர் டேட்டா சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. இதுல சில மொபைல்ல ஸ்டோரேஜ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள தான் கிளியர் டேட்டா சொல்லிட்டு இருக்கும். ஓகே, உங்களுக்கு எங்க கிளியர் டேட்டா இருக்கோ அதை பார்த்து நீங்க கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு கீழே பாட்டம் இருக்கு, அதை கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க கிளியர் ஆல் டேட்டா கிளியர் கேட்ச் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கிளியர் கேட்ச் அப்படின்றத நீங்க கிளியர் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. உங்க ஆப் சரியா ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. அப்பயே ஒர்க் ஆகல அப்படின்ற பட்சத்துல அதுக்கப்புறமா வந்து நீங்க இதே பேஜ்க்குள்ள வந்துட்டு கிளியர் ஆல் டேட்டா சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த கிளியர் ஆல் டேட்டா அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து கிளியர் ஆல் டேட்டா அப்படின்றத கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ கிளியர் ஆல் டேட்டாவை கிளிக் பண்ணும்போது இதுல வந்து பாருங்க டெலீட் ஆல் டேட்டா சொல்லிட்டு இருக்கு. இந்த பாப்அப்ல இருக்கக்கூடிய ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க ஓகே கிளிக் பண்ணும்போது உங்களுடைய யோனோ எஸ்பிஐ ஆப்க்கான டேட்டா வந்து டெலீட் வந்து ஆயிடும். இப்போ நீங்க யோனோ எஸ்பிஐ ஆப்க்கான டேட்டா வந்து நீங்க கிளியர் பண்ணும்போது நீங்க வந்து உங்களுடைய யோனோ எஸ்பிஐ ஆப்பை நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தா லாகின் பண்ணி உள்ள போற மாதிரி இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்தா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள போற மாதிரி இருக்கும். கரண்ட்ல இருக்கக்கூடிய ஆப் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு பிறகு அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய யோனோ எஸ்பிஐ ஆப் வந்து ஓபன் வந்து பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய யோனோ எஸ்பிஐ ஆப் வந்து ஓபன் வந்து பண்றேன். இப்போ ஓபன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது போல வந்து லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் வந்து இது போல பர்மிஷன்லாம் கேட்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க அலோ வந்து பண்ணிக்கோங்க. கேட்கக்கூடிய எல்லா பர்மிஷனுக்கும் அலோ கொடுத்துக்கோங்க. இப்போ அலோ பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல ரெஜிஸ்டர் நவ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. ரெஜிஸ்டர் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் ரெஜிஸ்டர் நவ் வந்து கிளிக் பண்றேன். ரெஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போ இந்த பர்மிஷன் அலோ பண்ண சொல்றாங்க. அலோ கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து அலோ பண்ணிக்கிறேன். அலோ பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்டோட லிங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கான சிம் கார்டை உங்களுடைய மொபைல்ல நீங்க ஃபர்ஸ்ட்ல போடுறீங்களா செகண்ட்ல போடுறீங்களா செலக்ட் பண்ணிக்கோங்க. சிம் 1ல போடுறீங்களா சிம் 2ல போடுறீங்களா சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சிம் 2ல போட்டுருக்கேன். சிம் 2 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் சிம் 2 வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த பர்மிஷனுக்கு அலோ பண்ண சொல்லுவாங்க. இந்த பர்மிஷனுக்கு அலோ கொடுத்துக்கோங்க. எஸ்எம்எஸ் பர்மிஷனுக்கு. ஓகே, இப்போ நான் வந்து அலோ வந்து பண்ணிக்கிறேன். அலோ பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா லோடிங் வந்து ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுடைய ஃபோன் நம்பரை வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. மொபைல் நம்பரை வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. அதுக்காக தான் இப்படி வந்து டைமிங் வந்து ஓடிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ என்னுடைய மொபைல் நம்பரை சக்சஸ்ஃபுல்லா வெரிஃபை வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ வெரிஃபை ஆகிட்ட பிறகு லோடிங் வந்து ஆகுது. லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு யூ ஆல்ரெடி ஹேவ் an active SBI இன்டர்நெட் பேங்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுல ப்ரொசீட் இருப்பாங்க. ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணுங்க. ப்ரொசீட் கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் பேஜ்ல லாகின் பண்ண சொல்றாங்க. இப்போ இது வந்து உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி நீங்க வந்து லாகின் வந்து பண்ணணும். உங்களுக்கான யூசர் நேமையும் பாஸ்வேர்டும் என்டர் வந்து பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே பாட்டம் இருக்கக்கூடிய சப்மிட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் சப்மிட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சப்மிட் கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் என்டர் ஓடிபி சொல்லிட்டு இப்போ நீங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்டோட ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி வந்து இதுல என்டர் வந்து பண்ணணும். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓடிபி வந்து ரிசீவ் வந்து ஆகிடுச்சு. இப்போ நீங்க உங்களுக்கான ஓடிபி செக் பண்றதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க பேக் வந்துருங்க. இப்போ ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு இப்போ உங்களுடைய மெசேஜ் ஆப் வந்து ஓபன் பண்ணுங்க. இப்போ நான் வந்து மெசேஜ் ஆப் ஓபன் பண்றேன். மெசேஜ் ஆப்
ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெசேஜா வந்து வந்திருக்கும். யோனோ எஸ்பிஐ தரப்புல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் மெசேஜை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஓடிபி வந்து இருக்கும். அந்த ஓடிபியை வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம திரும்ப யோனோ எஸ்பிஐ ஆப்க்குள்ளே வந்துட்டு இப்போ நீங்க இந்த இடத்துல அந்த ஓடிபியை வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த ஓடிபியை வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து எனக்கான ஓடிபி என்டர் பண்ணி முடிச்சிட்டேன். என்டர் பண்ணி முடிச்சிட்டு பிறகு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ நீங்க ஓடிபி என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கன்சென்ட் ஸ்வீட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இந்த பேஜ் ரைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா கீழ ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதுல டிக் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. டிக் ஆகலாம் டிக் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்றேன். இப்போ நீங்க நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு செட் எம்பின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்களுடைய எம்பினை செட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய பழைய எம்பினை நீங்க அப்படியே செட் பண்ணாலும் சரி, இல்ல புதுசா எம்பினை செட் பண்ணாலும் சரி, நீங்க வந்து உங்களுக்கான எம்பினை செட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ரெண்டு இடத்துலயும் சேம் 6 டிஜிட்ல எம்பினை செட் பண்ணணும். செட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லோடிங் ஆகி கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு இப்படி ஒரு பாப்பப் வந்து வரும். இப்போ இதுல வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ ஓகே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய யோனோ எஸ்பிஐ ஆப் வந்து லாகின் வந்து ஆயிடும். இப்போ இதுக்கப்புறம் நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய யோனோ எஸ்பிஐ ஆப் வந்து சரியா வந்து ஒர்க் ஆகும். அப்பவும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகல அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து உங்களுடைய யோனோ எஸ்பிஐ ஆப்பை நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க வந்து திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ரெஜிஸ்டர் பண்ணி அப்போ வந்து உங்களுக்கு சரியா ஒர்க் ஆகும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. Thank you friends.